தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 இடங்களையும் அமமுகவுக்கு 11 இடங்களையும் அதிமுக ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக, அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதில் அண்மையில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். அதைத் தொடர்ந்து பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று தமிழ்நாடு வந்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலாக 7 இடங்களை பாஜகவுக்கு இபிஎஸ் ஒதுக்கினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என இபிஎஸ் தெரிவித்தார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விரைவில் தமிழ்நாட்டில் டபுள் என்ஜின் அரசு அமையும் என்றார். NDA will sweep this election. Today is a golden letter day in the history of Tamil Nadu under the leadership of Thiru Edappadi Palaniswamy and the guidance and blessings of Prime Minister Narendra Modi. Tamil Nadu will be blessed with a double-engine government. அதே நேரம் சட்டமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அமமுக குக்கர் சின்னம் கடந்த முறை போட்டி இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் எந்த சின்னத்தில் போட்டிடுவீங்க? குக்கர் சின்னம் தான். அதனாலதான் நம்ம சொன்னல, நீங்க எல்லாம் என்ன சொன்னப்ப ஒரு கட்சி போட்டியிடணும்னா ஒரு ரெஜிஸ்டர் பார்ட்டி அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி மினிமம் 11 or 12 தொகுதி எனக்கு கொடுத்திருக்கோம். we are happy. அதேபோல மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைவது தமிழ்நாட்டிற்கு நல்லது என அன்புமணி கூறினார். மத்தியிலும் மாநிலம் ஒரே அரசு ஒரே கூட்டணியில் இருந்தா நிச்சயமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு கட்டுமானங்கள் கிடைக்கும், எவ்வளவு நிதி உதவி கிடைக்கும், அது மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால இனி இதுல டெல்லியில பண்றாங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு பயந்த திமுகவோட பேச்சு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வெறும் 4 இடங்களில் மட்டுமே வென்றது. அதேபோல பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 5 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்நிலையில் கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவாக குறைந்த தொகுதிகளில் பாமக இந்த முறை போட்டியிடுகிறது. அதே நேரம் ஒரு மாநிலங்களவை பதவியும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிமுக பாஜகவுக்கு 7 இடங்கள் அதிகரித்து பாமகவுக்கு 5 தொகுதிகள் குறைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.